விறகு இருக்கிற வரைக்கும் அக்னி எரிஞ்சுட்டே இருக்கும். நெய் விட்டு இருக்கிற வரை அக்னி எரிஞ்சுட்டு இருக்கும். இந்த விறகு எல்லாம் எடுத்துட்டோமானால், நெய்யை எடுத்துட்டோமானால் அக்னி தானாவே அடங்கிடும். விறகு ஏதோ போடுறோமே அதுக்குதான் இந்தனம்னு பேரு. மனம் எப்படி அடங்கும் அப்படின்னு கேக்குறத, அக்னியில திருப்பி திருப்பி நெய்யை விட்டுட்டே இருந்தா அக்னி ஆளி எரிஞ்சுட்டு இருக்கும். ஆனா எதுவுமே போடாம வச்சுட்டு இருந்தா தானாவே அக்னி அடங்கி எல்லாத்தையும் எரிச்சு ஒடுங்குற மாதிரி நம்ம மனசை அடக்கிறதுக்கு உபாயம்ங்கிற போது ஏதோ தியானம் பண்ணணும், இல்லாட்டா ஆத்ம விசாரம் பண்ணணும், மனசை ஸ்டில் பண்ணணும் எல்லாம் நினைச்சுக்கணும். மனசை ஸ்டில் எல்லாம் பண்ணினோம், நிச்சலம் எல்லாம் பண்ணினாலும் இந்த பாம்பு மகுடி வாசிக்கிறத நிக்கிற மாதிரி தான். அது விஷமெல்லாம் போகாது, அது உள்ள இருக்கிற வாசனை எல்லாம் அப்படியே இருக்கும். மனசுக்கு பற்றிக்க ஆசிரியம் ஏதாவது வேணும். விஷயங்களை பற்றிக்கிறத தான் எண்ண அலைகள் வாசனைகள் உற்பத்தி ஆகிண்டே இருக்கு. அது ஒரு காரணம், முக்கிய காரணம். நம்ம பூர்வ ஜென்மாவிலேருந்து கொண்டு வந்த வாசனைங்கிறது நமக்குள்ள இருக்கிறது ஒண்ணு. ரெண்டு, அதுக்கு வியாபரிக்கிறதுக்கு வெளியிலையும் விஷயங்கள் பற்றிக்கிறதுக்கு இருந்ததானால் ரெண்டுமா மனசு கொந்தளிக்கும். மோகம், விஷயங்கள ஏதோ இருக்கு, உலகத்துல ஏதோ இருக்கு, அடையணும் அப்படின்னு நினைச்சுட்டு நாம போய் நமக்குள்ள இருக்கிற அவித்தியினால வெளியில இருக்கிற விஷயங்களை நாடுறது மோகம். மாயங்கிறது என்னதுன்னா அதுவா நம்மள தாக்குறது மாய. நம்ம கார் ஓட்டுறது பெர்ஃபெக்டா இருக்கிறது ஒரு சைடு, இன்னொருத்த இடிச்சா என்ன பண்ணுவோம், வெளியில இருந்து அதுக்குதான் மாயன்னு பேரு. அது நம்ம கண்ட்ரோல்ல இல்ல. மனசு ஒண்ணுல மோகத்துல இருக்கும், இல்லாட்டா மாயையில மாட்டிக்கும், இல்லாட்டா மூர்ச்சிச்சிருக்கும், இல்லாட்டா ட்ரீம் பண்ணிட்டே இருக்கும். அப்புறம் யோக நிலைய சொல்றாரு பகவான். மனசுக்கு ரெண்டு தான் யூஸ்வலி தெரியும். ஒன்னு சிந்தை பண்ணிட்டே இருக்கும், அன்கான்சியஸா தாட்ஸ் வந்துட்டே இருக்கிறதுக்கு என்ன பண்றது, தாட்டிங் தான் சொல்லணும். அந்த விற்த்திகளை எல்லாம் எப்படியாவது நிப்பாட்டினாக்க, அந்த குழந்தைகளை எல்லாம் கூட்டின்னு சத்சங்கத்துல உட்காத்தினா அவளுக்கு ஒன்றும் புரியலைன்னா அடுத்தபடி என்ன பண்றா, தூங்கி போய்ட்றான். ஏன்னா மனசு சிந்தை பண்றது இல்லையோ. அதனால சிந்திக்கலை ஆனால் அடுத்தபடி நித்திரை தான். 2 நாள் எனர்ஜி போயிடும். ஒன்னு தூங்கினாலும் எனர்ஜி போயிடும், நிறைய நினப்புல மாட்டினாலும் எனர்ஜி போயிடும். இந்த மனதை தூங்கி போகாம லயிச்சிருக்காம நினப்பு இருக்கிறது கிளப்பி விடணும் முதல்ல ஆத்ம விசாரம் பண்றதுக்கு. இந்த எண்ணங்கள்லாம் வரதோ இல்லையோ வருத்தி, இந்த எண்ணங்கள்லாம் யாருக்கு வருது, எண்ணுபவன் யாரு, இந்த நினைக்கிறவன் யாரு, நான்கிறதோட ஸ்வரூபம் என்ன அப்படின்னு ஆராய்ஞ்சு பார்த்து தன்னோட ஸ்வரூபத்தை உணர்ந்து தன்னில நிலைக்கணும். இப்படி மனச கிளப்பின்னு அந்த எனர்ஜி தான், மைண்ட் ஒரு எனர்ஜி தானே, அதை கிளப்பின்னு ஆத்மாவில உட்காரவே. மனசு ஒன்னு தூங்கி போகும், இல்லாட்டா மூட் ஆஃபா இருக்கும், இல்லாட்டா திங்க் பண்ணிட்டே இருக்கும், விக்ஷேபம். இதெல்லாம் இல்லாம கான்சியஸா இருக்கு, நிச்சலமா இருக்கு, சாந்தமா இருக்கானா ஏதாவது பண்ணி அதை சலிக்க வைக்காது.